Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது காம்பேக்ட் SUV செக்மெண்ட்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் காரான கியா சோனட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வாங்கி க்ளோஸ் டு 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 3 இயர்ஸ் ஆகுது. இந்த வண்டியோட ஓனரை மீட் பண்ணி அவரோட இந்த 3 இயர்ஸ் ஜேர்னி வித் கியா சோனட் பற்றி பார்ப்போம். நாம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக் இருக்குது, அதை வந்து நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணி ஓனர்ஷிப் ரிவ்யூ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டார்க் கன்வெர்ட்டர் டீசல் இன்ஜின் தான். இந்த வண்டி வாங்கி க்ளோஸ் டு 3 இயர்ஸ் ஆகுது. 70,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ஓனர் நம்ம இப்போ கூப்பிடுவோம். நம்ம கூட சேது சார் இருக்காரு. இவரை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக எனக்கு தெரியும். எங்களோட ஆட்டோமோட்டிவ் என்தூசியஸ் குரூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இவர் இந்த 70,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் சோனட்டோட ஜேர்னியை தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வெல்கம் டு அவர் சேனல் சேது சார். தேங்க்யூ கார்த்திக். நீங்கள் கியா சோனட் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலி இது வந்து என்னோட 4வது கார். இதுக்கு முன்னாடி வந்து நான் டியாகோ வச்சுருந்தேன். 2018 எடுத்தேன் நான். டியாகோ இட் வாஸ் அ மேனுவல் டீசல் டாப் அண்ட் XZ வேரியண்ட். அப்போ XZ ப்ளஸ் வரல, XZ வேரியண்ட். அது வந்து ஒரு 3 வருஷம் ஓட்டியிருந்தேன். ஒரு 48,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 15 to 20 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் அனதர் 15-20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட வேண்டியிருக்கும். சென்னை சிட்டி டிராஃபிக்கில், அதுவும் கிண்டி ட்ரேட் சென்டர் ஏரியாலாம் போகும்போது இந்த லெஃப்ட் கால் எனக்கு ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் கிளச் மேனுவல்னால ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் வந்து சரி வேறு கார் வாங்கலான்னும் போது 2020 வந்து 21 ஜனவரியில் வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை பூனே சாய்பாபா கோயில் போனோம், ஷிரடிக்கு. அப்போ பூனே வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ரெண்டல் கார். அப்போ எங்களுக்கு வந்து ஆக்டோவியா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான் ரெண்டல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் அது வந்து நானும் என் பையனும் ஆட்டோமேட்டிக் ஓட்டினோம். அது வந்து மைண்டுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. அது நாங்கள் ஜனவரியில் போயிட்டு வந்தோம். கார் மாற்றினோன்னே சோனட் ஆட்டோமேட்டிக்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து 3 கார் மைண்டுக்குள்ளே இருந்தது. ஒன்று இது, இன்னொன்று நெக்ஸான், அப்புறமா வந்து இன்னொன்று வென்யூ. ஸோ 3 கார் இருந்தது. அது டாட்டா ஆல்ரெடி வச்சிருந்ததுனால என் பையனை சொல்லிட்டாப்பா டாட்டா வேணாம்ப்பா அப்படின்ட்டான். வென்யூ அண்ட் இது வந்து ரெண்டும் நின்றுச்சு. எனக்கு வென்யூவோட லுக் வந்து ஐ வாஸ் நாட் ஹாப்பி. எனக்கு அது பிடிக்கல. இது வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இதை வாங்கிட்டோம். பட் நவ் ஆஃப்டர் டிரைவிங் திஸ் ஃபார் 70,000 கிலோமீட்டர்ஸ், நோ ரெக்ரெட்ஸ். ஓகே, சூப்பர், ஃபைன் சார். இந்த வண்டி நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 3+ இயர்ஸ் ஆகுது இல்லையா? இது எங்கே வாங்கினீங்க? உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது வித் கியா? ஓகே, இது வந்து நான் 2021 ஜூலையில் வாங்கினேன் நான். இந்த கார் வாங்கும்போது அந்த சிப் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, ஷார்ட்டேஜ். ஸோ டெலிவரிலாம் வந்து 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு இழுத்துட்டு இருந்தாங்க. கார்டு தாங்கல்ல. ஓகே, போய் புக் பண்ணுற அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒயிட் கலர் வாங்கணுன்னு தான் போனோம். அங்கே போனோடனே அங்கே ஒரு சேல்ஸ் ரெப் இருந்தார். அவர் வந்து எல்லாம் பேசிட்டு, சரி இது நீங்கள் கேட்குற மாடல் ஒன்று ரெடியாக அவைலபிளாக இருக்குது, ஆனால் இந்த சில்வர் கலர் என்ன சார் அப்படின்னாரு. நான் வீட்டில் பேசினோம். சரி 3 மாதம் வெயிட் வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை உடனே இந்த கலர் எடுக்கிறது பெஸ்ட்டாங்க. ஸோ வி டிசைடட் தட் ஓகே வில் கோ வித் திஸ் கலர் இட் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வண்டி புக் பண்ணோம். வி டுக் தி கார் அண்ட் 12th. ஸோ டெஸ்ட் டிரைவ்லாம் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருந்ததா? டெஸ்ட் டிரைவ்லாம் வந்து இந்த வண்டி வந்து நான் முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். நான் வேறு டீலர்ஷிப்பில் போய் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன் நான். இது வந்து எங்கள் ஆஃபீஸில் பேசும்போது எங்கள் ஆஃபீஸில் சொன்னதுனால சரி இங்கேயே போய் எடுத்துடலான்னு. அதனால் டெஸ்ட் டிரைவ்லாம் எதுவும் நான் பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு கியாவோட ஓவரால் பையிங்கில் வந்து டெஸ்ட் டிரைவ் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். உங்களோட டிரைவபிலிட்டி சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் சேர்ந்து தானே இருக்குது? ஆக்சுவலி நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு காரில் தான் ஐம் கம்யூட்டிங். ஸோ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்துடும் எனக்கு.
என்னோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு. ஸோ சிட்டி டிரைவில் வந்து தான் மோஸ்ட்லி அரௌண்ட் 80% ஆஃப் மை கம்ப்ளீட் டிரைவ் வுட் ஹவ் பீன் ஆன் சிட்டி டிரைவ். ஸோ இதில் வந்து நிறைய புத்தல் ரோட்ஸில் போவேன் நான். மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கிறதுனால நான் மெயின் ரோட்டில் போக மாட்டேன். நான் பை லைன்ஸில் தான் நிறையா ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ பை லைன்ஸ் நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியும், நிறையா பொத்தல்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும். பட் ஐ வுடன்ட் சே தட் இஸ் வெரி பேட். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து இந்த சிங்கிள் ரோடெல்லாம் போகும்போது பீயிங் திஸ் இஸ் இன் 80 ஒரு புஷ் கொடுத்து ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஈவன் சிங்கிள் லைனில் கூட என்னால் ரொம்ப குயிக்காக இருக்குது. ஈஸியாக பண்ண முடியும். என்ன இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் 20 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% ஆஃப் தி டிரைவ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான ரோடாக இருக்கும். ஒரு 25% வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அந்த ட்ரேட் சென்டர் முன்னாடி மெட்ரோலாம் போய்ட்டு. ஸோ அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது வந்து ஒரு சைடு அட்வான்டேஜ், ஒரு சைடு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் கிளச் பிடிச்சி கியர் மாற்றி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ லெஃப்ட் கிளச்சையும் பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் மாற்றி மாற்றி பிடிச்சா போதும். அதே தான் பிரச்சனையுமே. ஏன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ரொம்ப தூரம் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரேக்கில் ரொம்ப நேரம் கால் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, பிரேக்கில் ஆக்சிலேட்டர் லைட்டாக தான் கொடுப்போம். பிரேக்கில் வந்து நம்ம வைக்கும்போது நம்ம ரொம்ப அழுத்தி கொடுத்தா தான் நிற்கும். அப்போ என்ன ப்ரெஷர் கொடுக்கறதுனால ரைட் லெக் வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுல அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், மற்றபடி வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து சிட்டி டிரைவ். நாங்கள் வந்து மாதத்தில் 2 சண்டே வந்து எங்கேயாவது ஒரு மினிமம் ஒரு 75 to 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஹைவேஸில் எங்கேயாவது போயிட்டு வந்துருந்தாங்க. சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால வந்து அதுவும் 80ங்கிறதுனால தெர் இஸ் நோ லேக் வைல் ஷிஃப்டிங் தி கியர்ஸ் ஆர் எனிதிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹைவேஸில் போகும்போது ஒரு ஓவர்டேக் பண்ணுறீங்க, இல்லைனா சடன் பிரேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா உங்களுக்கு டார்க் அண்ட் பவர்? சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எனக்குலாம் நான் வந்து என்ன வண்டி ஓட்டிட்டு ஹைவேஸில் போகும்போது சொல்லிட்டே போவேன், டே இது வரைக்கும் யார் நம்மளை ஓவர்டேக் பண்ணலாம், நம்ம தாண்டா ஓவர்டேக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ ஹைவேஸில்? நான் வந்து நான் ஓட்டும்போது 130 140 ஓட்டுவேன். நான் ரொம்ப தூரம் அப்படி ஓட்ட மாட்டேன். எனக்கு இஃப் ஐ நோ தட் ரோடு கிளியராக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து 130 140 சாதாரண அது போகிறதே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி அதோட இது இருக்கும். பட் ஆவரேஜாக 100லேருந்து 120 இல்லை தான் நான் மெயின்டைன் பண்ணி. பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு சிட்டிஸில் அண்ட் ஹைவேஸில்? பிரேக்கிங் நல்லா இருக்குது, பை காட்ஸ் கிரேஸ். இது வரைக்கும் நான் வந்து எந்த இடத்துலையும் ரொம்ப சடன் பிரேக் போட வேண்டிய சுச்சுவேஷன் எங்கேயும் வரலை. பட் எங்கெங்கெல்லாம் தேவை இருந்ததோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. இப்போ தான் வந்து நான் வந்து இந்த பிரேக் ஷூ அந்த இதெல்லாம் வந்து மாற்றிருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ என்டையர் 75,000 கிலோமீட்டர் வந்து ஓஇஎம் அந்த இது மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து என்ன வந்ததோ அதே தான் ஓடிட்டு. ஓகே. அண்ட் லைட்ஸ் மெயினாக நீங்கள் சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் ஓட்டுறதுனால இதோட லைட்டோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? ஏன்னா இது எல்இடிஸ் வருது இல்லையா அதில்? லைட் வந்து கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து எப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் நல்லா தெரியும், லைட் கம்மியாக இருக்கிறது இருக்கும். நைட் டிரைவ்னா கண்டிப்பாக 100 100 கீழே தான் போகும், 100க்கு மேலே போகவே மாட்டேன் நான். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து உங்களுக்கு சிட்டிஸில் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஹைவேஸில் வந்து உங்களுக்கு இஷ்யூ. எக்ஸாக்ட்லி சிட்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் தேர் வில் பி ஸ்ட்ரீட் ரைட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஹைவேஸில் மட்டும் கொஞ்சம் இது ஹை பீம் போட்டாலுமே கொஞ்சம் ஒரு இது. ஓகே. நார்மலாகவே இந்த செக்மெண்ட்டில் சோனட் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, மக்களிடையே வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இல்லை, கொஞ்சம் கிராம்ப்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ப்ளஸ் உங்களோட 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இஸ் இட் அ 4 சீட்டர் ஆர் டு யூ ஃபீல் இட் கேன் பி 5 சீட்டர் ஆல்சோ? இல்லை, 4 சீட்டர் தான் கண்டிப்பாக. ஃப்ரண்ட் வந்து இட் இஸ் அமேசிங், வென்டிலேட்டட் சீட்ஸோடு இருக்கிறதுனால ஃப்ரண்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ரியர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வந்து 5.7 சம்திங், ஆனால் என் பசங்க 2 பேருமே எபோவ் 6. ஓகே. அவங்க 2 பேரும் முடிஞ்சாலும் வந்து பின்னாடி உட்காரத அவாய்ட் பண்ணிடுவாங்க.
ஓகே. அவங்க ஒண்ணு கார் ஓட்டுவாங்க, இல்ல பேசஞ்சர் சீட்ல உட்காந்துப்பாங்க. ரொம்ப ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல தான் வந்து பேக் சீட்ல வருவாங்க. ஸோ ஸோ 6ன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹெட்ரூம் நல்லா இருக்குது. லெக் ஸ்பேஸ் தான் என்ன பொறுத்தளவுக்கு. உங்க 2 பேருக்குமே வந்து லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இதுவா எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கால் மேல கால் போட்டு உட்காந்து எனக்கு பழக்கம். நான் இதுல உட்கார ட்ரை பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் உட்கார முடியும். அதுக்கு மேல உட்கார முடியாது. உங்களுக்கு டை சப்போர்ட்டும் கொஞ்சம் டை சப்போர்ட் ரொம்ப பேட். அது இன் இந்த என்ன கேட்டீங்க அப்படின்னா, சோனட்ல டிஸ்அட்வான்டேஜ் ஆர் தி மைனஸ் பாயிண்ட் ஆஃப் சோனட் இஸ் ஒன்லி தட். என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் ரியர் சீட்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளி பூட் ஸ்பேஸ் வந்து நெறைய 380 சம்திங் நெனைக்கிறது. ஓகே. பூட் ஸ்பேஸ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் கம்ஃபர்ட் குடுத்துருக்கலாமோன்னு என்னோட ஃபீலிங். ஓகே. மத்தபடி வந்து இந்த வண்டியில குறைன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா எதுவும் தெரியல. சூப்பர். ஓகே. அண்ட் ஏசியோட இதெல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ! கேட்கவே வேணாம். ஃபென்டாஸ்டிக். ஓகே. நான் இதுவரைக்கும் ஓட்டுன 4 கார்ல, இந்த காரோட ஏசி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நானு. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி சஃபிஷியன்ட்டா இருக்கா? நாங்க ஜெனரலா 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து ஐ ஃபீல் இட் இஸ் வெரி கம்ஃபர்ட். நான் வந்து இந்த ஃப்ளைட்ல வைக்கிற கேபின் பேக்கேஜ் எல்லாம் வந்து 4 பேக்கேஜ் 4 பேக். சூட்கேஸ் வச்சிருக்கேன் நானு. வச்சு அடிஷ்னலா என் லேப்டாப் பேக்ஸு, அப்புறம் மத்த ஒரு சில பேக்ஸ் எல்லாம் வச்சு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்ட்டா இருக்கு. ஒண்ணும் இது கிடையாது. அ பார்சல் ட்ரே இருக்கிறதுனால அது வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல வைக்க முடியாது. அதுக்கு மேலேயும் ஒரு தடவ வச்சு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். ஏன்னா அது வந்து வியூ ரியர் வியூ மறைக்கும். விச் இஸ் வெரி ரிஸ்கி ஆன் ஹைவேஸ். ஸோ பார்சல் ட்ரே இருக்கிற வரைக்கும் தான் வைப்பேன். கம்ஃபர்ட்டா எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. 4 பேருக்கு உண்டானத நாங்க எடுத்துட்டு போய் 4 பேர் 1 வீக்லாம் நாங்க எடுத்துட்டு போயிருக்கோம். ஒரு தடவ வேணாட் லாங் டிரைவ் போனோம். கிட்டத்தட்ட 1 வீக் இருந்தோம் நாங்க. ஸோ அந்த 1 வீக் வந்து எங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட்டா நாங்க துணி எடுத்து போறது இருந்தது. வயநாடுன்னு சொன்னோன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எனக்கு கொஸ்டின் மைண்டில் வருது. மலையில் நீங்கள் போகும்போது இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்கு வித் எவ்ரிபடி ஆன் போர்ட்? நான் இப்போ 2 தடவ ஒரு தடவ ஊட்டி போயிருக்கோம். ஒரு தடவ வந்து வயநாடு போயிருக்கோம். 2 தடவையுமே ஃபுல் பேக்டு கார். 4 பேருமே சேர்ந்து தான் போயிருக்கோம். ஒரு இது கூட எங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட இருந்தது கிடையாது. எவ்வளோ ஸ்லோ பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஈஸியா போயிருக்கோம். இன்ஃபேக்ட் வயநாடுலேருந்து நாங்க ரிட்டர்ன் வரும்போது தட் வாஸ் கோவிட் முடிஞ்ச டைம். எங்கள வந்து கர்நாடகாவுல உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அது இதுன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ தான் பக்கத்துல தமிழ்நாடுக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. சார் நீங்க இப்படியே போய் ஊட்டி வழியா போயிடுங்க சார் அப்படின்னாரு. அப்புறமா அன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே நாங்க மலையில தான் வண்டி ஓட்டி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். சாயங்காலம் 6 மணிக்கு தான் மேட்டுப்பாளையம் வந்தோம். ஃபுல் டே மலையில தான் வந்தோம். ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஒரு ப்ராப்ளமே கிடையாது. வண்டியோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே. சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து இது நல்லா இருக்கு. நான் வந்து எஸ்விஎம் காட்டுப்பாக்கத்துல தான் வண்டி சர்வீஸ் விடுறேன் நானு. ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே இது டாட்டாலாம் வந்து எனக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா, சர்வீஸ் பிக்கப் சார்ஜஸ் பே பண்ணணும். ₹150 300 200 பே பண்ணணும். பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு. இவங்க வந்து ஃப்ரீயா பண்றாங்க. ஸோ என்ன ஒரு 2 நாள் முன்னாடி இல்ல 1 நாள் முன்னாடி சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ தே கம் பிக்கப், சர்வீஸ் இட் அண்ட் வீட்லயே ட்ராப் பண்ணிடுறாங்க. எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சர்வீஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குது. அந்த எஸ்விஎம்ல ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணி குடுக்குறாங்க. அ நான் என்னோட ஹேபிட் என்னன்னா, நான் வந்து வண்டிய வெளியில எங்கேயுமே சர்வீஸ் இதுவரைக்கும் குடுத்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியுமே சரி, நான் வெளியில சர்வீஸ் குடுக்க மாட்டேன். என்னோட ஹேபிட் வந்து சர்வீஸ் சென்டர்ல தான் குடுக்கணுன்றது என்னோட ஒரு பழக்கம். ஸோ அத நான் அத அப்படி கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். அந்த அவங்களோட ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸ் இருக்குல்ல 1000 கிலோமீட்டர்ஸ், 2000 கிலோமீட்டர்ஸ், 10,000 கிலோமீட்டர்ஸ் அது ரெகுலரா பண்ணிடுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஜெனரல் சர்வீஸ் ஒண்ணு பண்ணுவேன் நானு. அந்த ஜெனரல் சர்வீஸ்லயே தெரியும் ஆயில் செக் பண்றது, அது செக் பண்றது அதெல்லாம் அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. அது வந்து என்னோட ஒரு கன்வீனியன்ட் அண்ட் சேஃப்டிக்காக நான் அது பண்ணிக்கிறது. ஸோ சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் ஃபார் மீ வித் டேட்டா. வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? அது ரெகுலர் டைம் தான். 1 டேனா 1 டே தான். என்னைக்கானு எப்பயாவது வந்து 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்னா அவங்க சொல்லிடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நம்ம ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறோம்னா, அது கண்டிப்பா 1 வீக் ஆயிடும்.
ஏன்னா நம்ம வண்டி விடணும். வண்டி விட்டதுக்கப்புறமா அவங்க வந்து சர்வேயர் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு 1 வீக் ஆயிடும். இதுவரைக்கும் மேஜரா எதுவும் நான் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணல. ஆஸ் யூசுவல் ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், சைடு டோரு ஓகே. இது மாரி டென்ட்ஸு, ஸ்க்ராச்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து அப்ராக்ஸிமேட்டா அது எது என்னாலுமே அதுக்கு வந்து 1 வீக் ஆயிடும். அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு பார்ட்ஸ் அவைலபிலிட்டிலாம் எப்படி இருக்கு? எனக்கு இதுவரைக்கும் வந்து எனக்கு இந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு இல்லன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. இதுவரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு உடனே எல்லாமே பண்ணி குடுத்துடுறாங்க. ஓகே. அண்ட் காஸ்ட் வைஸ் இது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கு? ஸோ ஜெனரல் சர்வீஸ் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நார்மலா ஜெனரல் சர்வீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 5000 அப்ராக்ஸிமேட்லி ஆயிடும். அதாவது 5000ங்கிறது வந்து நம்ம ஏதாவது பார்ட் மாத்துறோம், இது பண்றோம், அது பண்றோம்னால. இல்ல அப்படின்னா வெறும் சர்வீஸ் ஒரு கிளீன் அது மட்டும் பண்ண மாட்டாங்கன்னா 2000 அண்ட் டாட் சம்திங் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ! ஓகே. பரவால்ல. பட் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்களா உங்களுக்கு க்ளோஸ் டூ 5000? ஜாஸ்தி ஆயிடும். ஓகே. ஃபைன். ஆயில் சேஞ்ச் பண்ணா அதை விட ஜாஸ்தி ஆகும். ஓ! ஆமா. ஆயிலோட காஸ்ட்டே உங்களுக்கு அதிகமாயிடும். அண்ட் மக்களோட ஸ்கில் செட் எப்படி இருக்கு சர்வீஸ் சென்டர்ல? இப்போ ஏதோ கொஞ்சம் டிப் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த லாஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த பிரேக் ஷூக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து குடுத்தேன் நானு. எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. ஓகே. இது கன்டின்யூ ஆகுமா? இல்ல வேற ஆள் நல்ல ஆள் வருவாங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. இதுவரைக்கும் எந்த குறையும் கிடையாது. இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்றேன் நானு. அண்ட் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த எவ்ரி 5000 கிலோமீட்டர்ல ஓட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்ல ஒரு பண்ணிடுற மாரி இருக்கும். ஸோ அது தவிர வந்து அவங்க ஆல்ரெடி ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 5000 ஐ மீன் 1000, 5000, 10,000, 20,000 ம். அது மாரி குடுத்துருக்காங்க. இப்போ 60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2 1/2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு சர்வீஸ் ஒண்ணு பண்ணேன். ஓகே. அதுல வந்து அந்த அ அந்த டிபிஎஃப் ரிலேட்டடுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணேன். ஓகே. மெயின்லி இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த சர்வீஸ் ரிலேட்டட் வரும்போது, வண்டியோட குவாலிட்டின்னு வரும்போது, ஜென்ரலா B6ல வந்து உங்களுக்கு வந்து டிபிஎஃப் டீசல் இன்ஜின்ல நெறைய வரும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த வண்டியில வந்து 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வரவே கிடையாது. 60,000 கிலோமீட்டர்ல தான் வந்துச்சு. அதையும் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணி குடுத்தாங்க. ஏன்னா, அது எனக்கு சரி பண்ணி குடுப்பாங்க. நான் ஓட்டுவேன். திரும்பி வரும். திரும்பி வரும். அது அப்பதான் வந்து கார்பன் இன்ஜின்ல நெறையா இருந்தது அப்படின்னு சொல்லி டெபாசிட். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இட் இஸ் குட். ஓகே. நீங்க ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ்ல வந்து இந்த மாரி டைமிங் செயினு, இல்ல கிளட்ச்சு இந்த மாரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நான் கிளட்ச்லாம் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணது கிடையாது. ஓகே. டைமிங் செயின் மட்டும் இடையில ஒரு தடவ பண்ணின ஞாபகம். பட் அதுவும் எனக்கு எக்ஸாக்ட். எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து பிரேக்ஸ் மட்டும் தான் ரிவாம்ப் பண்ணியிருக்கீங்க. ப்ராபப்ளி டயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. டயர்ஸ் வந்து ஓட்டினதுனால சேஞ்ச் பண்ணத விட, டேமேஜ் ஆயி சேஞ்ச் பண்ணதான் ஒரு தடவ ஒரு பள்ளத்துல விட்டேன் நானு. அது விட்டுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பக்கம் வீங்கி இருந்தது. ஓகே. ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் தி டயர். அது மாரி 2 தடவ மாத்திருக்கணும் ஒழிய, நாட் பிகாஸ் ஆஃப் டயர் குவாலிட்டி ஆர் டயர் ரன்னிங்லயோ அப்படிங்க. ஸோ மேபி இன் அனதர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஐ ஹேவ் டு சேஞ்ச் தி டயர். இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டமும் போஸ் குடுத்துருக்காங்கல்ல சார்? ஆமா. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் இது. ஆக்சுவலா வாங்கும்போதே இதுக்கு கீழ இருக்க வேரியன்ட்ல வந்து போஸ் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. சரி இது போஸ்ன்னோனே நான் வந்து இது ரொம்ப விரும்பி நான் எடுத்தேன் நானு. மியூசிக் வந்து அவ்ளோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். 2வது இதுல வந்து இந்த யூனிகோட் லாங்குவேஜ் சப்போர்ட் குடுத்துருக்கானுங்க அவங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம பாட்ட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதே மாரி இந்த பெரிய 11.5 சம்திங் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதுல வந்து நமக்கு வந்து ஒரே சமயத்திலேயே வந்து நமக்கு 2, 3 இது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இந்த மாரி ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்க. பாட்டு தனியா கேட்டுக்கலாம், மேப் தனியா போட்டுக்கலாம். இல்ல மேப் மட்டும் வேணாலும் நம்ம மேப் தனியா போட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ளிட்டர் ஸ்க்ரீன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் ஒரு நல்ல ஃபீச்சர் இதுல. ஓகே. இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த வண்டியில பிடிச்ச விஷயங்கள பத்திலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்? இல்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்னா என்னென்ன? இது நான் ஆல்ரெடி டிஸ்கம்ஃபர்ட் சொன்னேன் நானு. ரியர் சீட்டு. அத அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஏன்னா கார்ல நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது, அது ஒண்ணு மட்டும் ரொம்ப இப்ப என்கிட்ட நெறைய பேர் கேட்குறாங்க, சோனட் வாங்கலாமான்னு. நான் எல்லாருக்குமே சொல்லணும் நானு. சோனட் வாங்குங்க. உங்க வீட்ல வந்து ஹைட் கம்மியானவங்க வந்தாங்கன்னா, இது கம்ஃபர்ட்டா இருக்கும். யாராவது 5.7க்கு மேல இருந்தாங்கன்னா, டெஃபினட்டா பின் சீட் கம்ஃபர்ட்டா இருக்காது.
நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து நான் பொண்ணு பையன் மாறிக்குவோம். அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது தெரியாது. ஒரு சில வீட்டில் ஒரே ஆள் ஓட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இதுவாக இருக்கும். அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுவேன் நான். அதை அவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். ஓகே. அப்புறம் வந்து அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது விண்டோ ஓப்பனிங் பட்டன், அதெல்லாம் கொஞ்சம் இலுமினேட்டரில் கொடுக்கலாம் அவங்க. இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கண்ணு தெரியாது, அது மாதிரி கொஞ்சம் தடவி தடவி பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பண்ணும்போது அதை கொஞ்சம் லைட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமானது எனக்கு ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆட்டோ கார்ப்ளே வந்து ஆப்பிள் கார்ப்ளே வந்து வயர்டாக கொடுத்துருங்க. இதுக்கு இதுக்கு கீழே இருக்க வெர்ஷனில் வந்து வயர்லெஸ் கொடுத்துருக்கானுங்க, இதுக்கு வயர்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. அது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இன்னைக்கு டேட்டில் வந்து அது அவுடேட்டட் ஒன். இப்போ இன்னைக்கு கூட நான் வரும்போது நான் வந்து கூகுள் மேப் போட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா அவங்க இதில் இருக்கிற மேப் வந்து ஹியர் மேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இன்னொரு விஷயம் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஹியர் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய இடங்கள் வந்து நம்மளால் சர்ச் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடமே நான் அதில் சர்ச் பண்ணால் நோ சர்ச் பிளேஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து கூகுள் மேப்ஸ் போட்டு தான் வர மாதிரி இருக்குது. ஸோ கூகுள் மேப்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கார்ப்ளே கார் கூட கனெக்ட் பண்ணி தான் வரணும். ஏன்னா நம்ம கீழே வச்சு பார்த்துட்டே வர முடியாது. ஸோ அதுக்கு வந்து வயர்டெல்லாம் போட்டு பண்ண வேண்டியது. அதை இம்ப்ரூவைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த இது மேப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டிஸ்லைக்குன்னு சொல்லும்போது அதில் மேப்ஸில் அட்வான்டேஜும் ஒன்று இருக்குது, நல்லாவும் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போகும்போது ஒரு 2 ரோடு பிரியுது, இல்லை ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது அப்படின்னா அவன் வந்து மேப்பையே ஸ்ப்ளிட் பண்ணி பிரிட்ஜில் ஏறணும் அப்படின்னு ஒரு இப்போ கூகுளில் அதை கொடுத்துருக்கானுங்க, ஃப்ளைஓவரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கண்ணு தெரியாது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா மேப்பையே 2 ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர். வந்து டிஸ்பிளேலேயே அழகாக வந்துடும் அது. ஸோ திஸ் இஸ் தி டிஸ்லைக்ஸ். மற்றபடி ஏற்கனவே சொன்ன லைட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட 70,000 கிலோமீட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். கியா சோனட்டோட ஓனர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவராலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லெஸ் தேன் 20 lakhs பட்ஜெட் இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீச்சர் ரிச்சான ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸோட நல்ல பூட் ஸ்பேஸ் உள்ள ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வேணும். ஸ்ட்ரிக்ட்லி 4 seater எஸ்யூவி தான் பார்க்குறீங்க. அண்ட் வந்து உங்களோட ஹைட் வந்து க்ளோஸ் டு 5.8 ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க ப்ளஸ் 5.96 இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியோட பேக் சீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட் ஆகாது. அது ஒன்று தான் இதோட ட்ராபேக். மற்றபடி இதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இதோட ரைட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கியா சோனட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட பார்வையாளர்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எங்களை powerandtorque.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களை இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுங்கள். உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் இல்லை பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட சேனலில் ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நியூ டு அவர் சேனல் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஏன்னா உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பபாய்.